முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நான் ஆராதனைகள், ஜபங்கள், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து இந்த 1 மணி நேரத்தை கொடுங்க. கர்த்தரின் மகிமையான காரியத்தை நல்ல ஸ்தோத்திரம் நம்ம கற்றுக்கொள்ள, நம்ம ஆண்டவருக்குள்ளே உருவாக ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். முதலாவது வாங்க, ஆராதனைக்குரிய, துதிக்குரிய, பயபக்திக்குரிய ஆண்டவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து உயர்த்துவோமாக. செத்திலிருந்தேன், பாவக்கட்டிலிருந்தேன், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். செத்திலிருந்தேன், பாவக்கட்டிலிருந்தேன், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க. கரங்களை தட்டி அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும் வாழ்க. நல்ல கரங்களை தட்டி அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும் வாழ்க. நல்ல கரங்களை தட்டுவோமா? எல்லாம் சேர்ந்து நின்று வாழ பிறந்தவன் என்று நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறாரே. இனி வாழ முடியுமோ என்று நினைத்தேன், இனி வாழ பிறந்தவன் என்று சொன்னாரே. நான் வழி தெரியாமல் தவித்திருந்தேன், பிறர் வழி காட்டிட என்னை அழைத்திட்டார். இனி வாழ முடியுமோ என்று நினைத்தேன், இனி வாழ பிறந்தவன் என்று சொன்னாரே. நான் வழி தெரியாமல் தவித்திருந்தேன், பிறர் வழி காட்டிட என்னை அழைத்திட்டார். அவர் என்றும் வாழ்க, சேர்ந்து சேர்ந்து அவர் என்றும் வாழ்க. நல்ல சத்தமா கை தட்டி அவர் என்றும் வாழ்க. இன்னும் சத்தமா அவர் என்றென்றும் வாழ்க. ஜீவனோடு பாடுவோம் அவர் என்றும் வாழ்க, பலத்தோடு பாடுவோம் அவர் என்றும் வாழ்க, சுத்த நல் மனசாட்சியோடு அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும், அவர் என்று வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, அவர் என்றும், அவர் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு மனதோடு சொல்வோம். அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும் வாழ்க. எல்லாம் கரங்களை தட்டுவோமா? எல்லாம் சேர்ந்து இணைந்து கண்டு நான் பயந்திருந்தேன், நாட்டு பகலில் சூரியனை மாற்றினாரே. ஓ, தரித்திர பாதையில் நான் இருந்தேன், என்னை சரித்திரம் படைக்க அழைத்திட்டாரே. இருளை கண்டு நான் பயந்திருந்தேன், நாட்டு பகலில் சூரியனை மாற்றினாரே. தரித்திர பாதையில் நான் இருந்தேன், என்னை சரித்திரம் படைக்க அழைத்திட்டாரே. அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும் வாழ்க. சேர்ந்து
சேற்றில் இருந்தேன், பாவக்கட்டில் இருந்தேன், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். சேற்றில் இருந்தேன், பாவக்கட்டில் இருந்தேன், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். அவர் என்றும் வாழ்க. சேர்ந்து சேர்ந்து அவர் என்றும் வாழ்க. சேர்ந்து சொல்வோம். அவர் என்றும் வாழ்க. அவர் என்றென்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றென்றும் வாழ்க. சேர்ந்து சொல்வோமா? உள்ளுடலில் வைத்து அமர்ந்த தண்ணீரடி கொண்டு போகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து இணைந்து நல்ல கரங்களை தட்டி நம்மை வழிநடத்தும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. தூக்கி எடுத்த தேவன் மாத்திரமல்ல, நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர். எஸ் லார்ட், உம்மை துதிக்கிறோம், கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். சேர்ந்து பாடுவோம். மரணத்தின் பாதையில் நடந்திருந்தேன், என்னை ஜீவ பாதையில் நடத்தி சென்றாரே. எதிர்காலம் குறித்து நான் பயந்திருந்தேன், எதிர்பார வாழ்வை எனக்கு தந்தாரே. மரணத்தின் பாதையில் நடந்திருந்தேன், என்னை ஜீவ பாதையில் நடத்தி சென்றாரே. எதிர்காலம் குறித்து நான் பயந்திருந்தேன், எதிர்பார வாழ்க்கையை எனக்கு தந்தார். அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றென்றும் வாழ்க. சேர்ந்து சேர்ந்து அவர் என்றும் வாழ்க. வாழ்க. அவர் என்றும் வாழ்க. 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 அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் அவர் என்றும் வாழ்க. ஆமென். அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றென்றும். சேற்றில் இருந்தேன், பாவக்கட்டில் இருந்தேன், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். சேற்றில் இருந்தேன், பாவக்கட்டில் இருந்தேன், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். அவர் என்றும் வாழ்க. சேர்ந்து சேர்ந்து அவர் என்றும் நல்ல விடுதலையோடு அவர் என்றும் வாழ்க. அவர் என்றென்றும் வாழ்க. அவர் என்றும் அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. செல்வோம். அவர் என்றும் வாழ்க. அவர் என்றென்றும் வாழ்க. நல்ல கரங்களை தட்டுமா? எஸ். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. ஏன் பெற்றே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏற்பட்டே இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுவாய் என்றே, நட்சத்திர கூட்டம் போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைக்கிறேன். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுவாய் என்றே,
தேசற்ற கூட்டம் போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எல்பெத்தே எல்பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் எல்லாம் சேர்ந்து நீ சொல்வோம். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொல்லுமா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொல்வோம். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட. நீங்க சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவு. நல்ல கையை தட்டலாம் நினைக்கிறேன். சத்தமே கேட்கலையே. நல்ல கையை தட்டி. யா அம்மா கவனிக்கிறீங்களா? நல்ல கையை தட்டி எனக்கு கைத்தாளத்தோடு பேர சொல்லு. கைத்தாளத்தோடு இன்னும் சத்தமா சொன்னதை சொன்னதை பின்னால இருக்க எல்லாம் நல்ல கையை தட்டி சொன்னதை 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 என்னை கைவிட. நல்ல சத்தம் ஒரு தடவை சொல்லுங்க. சகோதரர்கள் மாத்திரம் சொல்லுங்க பாப்பா. சொன்னதை சகோதரிகள் சொல்லுங்க.
எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து பாடுமா? ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. எல்பத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்பத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல 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 இன்னும் பலத்தோடு 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 என் தேவாதி தேவன் மகிமைப்படுவாராக. சொன்னதை செய்திருக்கிறாரே, நன்றி செலுத்துங்க. இனி சொன்னது எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறாரே. ஆமென் என்று நிறைவேற்ற போகிற தயவுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரனக்காய் கர்த்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரனக்காய் கர்த்தரனக்காய் மலைகள் பேர்ப்பாரே. கர்த்தரனக்காய் கர்த்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தரனக்காய் கர்த்தரனக்காய் மலைகள் பேர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் உன்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரனக்காய் கர்த்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தரனக்காய் கர்த்தரனக்காய் மலைகள் பேர்ப்பாரே. கர்த்தரனக்காய் கர்த்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தரனக்காய் கர்த்தரனக்காய் மலைகளை பேர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இல்லை, நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கை. கர்த்தரனக்காய் 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 யாவையும் செய்து முடி. சொல்லுமா? கர்த்தரனக்காய் கர்த்தரனக்காய் மலைகள்
கேட்பாரே. கர்த்தரனக்காய் கர்த்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பாரே. கர்த்தரனக்காய் கர்த்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆம் தேவ ஜனங்களே, அவரை விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தாரே, அதற்காக நன்றி செலுத்துவோமாக. ஒரு அறிவிப்பு கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்முடைய போதகர் ஐயா நித்திய பேரின்பம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றாங்க. அதன் மூலமாக இணைக்கப்பட்டவர் ஆயிரக்கணக்கான ஜனங்கள். ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3-4 பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் வீட்லேயும் கூட திருமணத்துக்கு யாராவது ஆயத்தமாக இருப்பார்கள் என்றால் தயவாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமானதை நன்மையானதை உங்கள் வாழ்க்கையில் தருவார். நல்ல பரிசுத்த குடும்பங்களோடு இணைக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். அதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அதற்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துறீங்களா? உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. நாம் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் தியானிப்போமாக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. அவருடைய மெல்லி அமர்ந்த சத்தம் நம்முடைய காதுகளை தொனிக்க ஆண்டவர் தாமே நிச்சயமாய் நமக்கு நல் உதவிகளை நிறைவாய் செய்வாராக. இந்த மாதத்தில் நாம் தியானிக்கிற புத்தகங்கள் 1 தீமோத்தேயின் புத்தகம், 2 தீமோத்தேயின் புத்தகம், தீத்துவின் புத்தகம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த 1 தீமோத்தேயின் புத்தகம், 2 தீமோத்தேயின் புத்தகம், விசோத்திரம், இந்த தீத்துவின் புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வாசித்து முடிச்சிட்டீங்க? 1 தீமோத்தி, 2 தீமோத்தி, தீத்து வாசித்து முடிச்சவங்க மட்டும் நல்லா கையை உயர்த்து காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். 2 பேர் நல்ல கை தூக்கணுங்க. எனக்கு தெரியும். 1 2 3 பேர் அல்ல சோதரிங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிறைய பேர் நீங்கள் வாசித்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கையை தட்டலாம் நினைக்கிறேன். நான் பேசுகிற கேட்குதா? பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொஞ்சம் வால்யூம் கூட்டி வச்சுருக்கேன். கேட்குதா இப்போ? எஸ். ஸோ நீங்கள் சபையில் என்ன பகுதிகள் சொல்லப்படுதோ அதை வாசிக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த 1 தீமோத்தி, 2 தீமோத்தி ஆகிய புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் பிரதானமாக ஒரு சில வார்த்தைகள் வருது. அதில் ஒரு வார்த்தை யாராவது கவனிச்சுங்க இருக்கீங்களா? என்ன வார்த்தைன்னு சொல்ல முடியுமா? வாசித்தவங்க அதில் வாசித்துட்டு இருக்கணும். என்ன வார்த்தை அப்படின்னா மனசாட்சி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பாருங்க. என்னது? நல் மனசாட்சி. பிரைஸ் தி லார்ட். சிம்பிளாக சாட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல சான்றுன்னு நல்லா தெரியும், அப்படி தானே? சாட்சி அல்ல. ஸோ உங்களை குறித்து ஒருத்தர் சொல்கிற காரியத்துக்கு பேர் சாட்சி.
அப்போ உங்களை குறித்து நீங்களே சொல்கிற ஒரு காரியத்துக்கு பேர் என்னன்னா மனசாட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்னது? மனசாட்சி. உங்களை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து ஆகிய 3 புத்தகங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் சவுல் பவுல் சொல்ல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன அப்படின்னா நல் மன சாட்சி அப்படிங்கிற வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அது நமக்கு நாமே ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஒரு ஸ்டோரி நான் படிச்சிருக்கிறேன். ஒரு தடவை ஒரு மியூசியத்தை வச்சிருக்கிறவங்க ஒரு சிற்பிட்ட போய் எங்களுக்கு இந்த மியூசியத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சிற்பத்தை நீங்கள் கல்லில் செதுக்கி தரணும் அப்படி சொல்லி அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. உடனே அவரும் நான் இதை செய்து தருகிறேன்னு சொல்லி பொறுப்பெடுக்கிறார். நேர்த்தியாக ஒரு பீஸ் எங்களுக்கு இது செய்யணும் அப்படின்னு சொல்லி பின்பதாக காசெல்லாம் கொடுத்துட்றாங்க. இடையே ஒரு நாள் வந்த பொழுது இன்ஸ்பெக்ஷனுக்காக வர்றாங்க. வரும் பொழுது அவர் ஒரு இது செய்யப்பட்டிருக்கிறது, இன்னொன்று செஞ்சிட்ருக்கிறார். உடனே அவர்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒன்று தானே, ஏன் நீங்கள் 2 இதை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், முதலாவது காரியத்தை நான் செஞ்சு சிற்பத்தை நான் செதுக்கி கொண்டிருக்கும் பொழுது மேல் பகுதியில் ஒரு சின்ன தப்பு நடந்துட்டு அதனால் எனக்கு திருப்தி இல்லாததுனால நான் மீண்டும் 2வது அந்த சிற்பத்தை நான் செதுக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, அது மேலே பெரிய சிலை மேலே தானே இருக்குது, யார் பார்க்க போகிறா, இது யாருக்கு தெரியும், ஒருவருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னானா, முதலாவது அது கடவுளுக்கு தெரியும், 2வது எனக்கு தெரியும் அப்படி சொன்னான். என்ன சொன்னா? முதலாவது கடவுளுக்கு தெரியும், 2வது ஸ்தோத்திரம் என்னது எனக்கு. நமக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு டாக்டர் யார் தெரியுமா? இந்த மனசாட்சி. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு எச்சரிக்கை மணி, ஒரு அலாம். என்ன தெரியுமா? இந்த மனசாட்சி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த மனசாட்சி அப்படிங்கிற வார்த்தை ஸ்தோத்திரம் இயேசுநாதர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது சொன்ன ஒரு வார்த்தை தான். பாருங்க, ஒரு தடவை பாவத்தில் ஒரு சகோதரியை கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆளை விட்டுட்டாங்க. இந்த சகோதரியை மாத்திரம் பிடிச்சிட்டு நியாயப்பிரமாணத்தின்படி இவள் மேல் கல்லெறிய வேண்டும், நீர் என்ன சொல்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? சில தலையில் குனிஞ்சு அப்படி எழுதிட்டு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவன் சொல்லிட்டு அவர் குனிஞ்சு எழுதிட்டே இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுநாதர் எழுதின ஒரே ஒரு பிரசங்கம் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய எல்லாருடைய பெயர்கள் எழுதினான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை தான். ஏதோ அவர் எழுதிட்டு இருக்கார். குறிச்சி படம் வரைஞ்சாரா, என்ன செஞ்சாரு நமக்கு தெரியாது. அப்போ எல்லாருமே நீங்கள் அந்த பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக, என்னது எடுது அழகாக போட்டிருக்கோம், மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக என்ன செய்கிறாங்க? ஒவ்வொருவராக அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கனாலே நான் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னா, மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். 10ஆம் வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்க, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். அன்னைக்கு ஸ்தோத்திரம், இந்த மனசாட்சி சும்மா அந்த ஆர்கன் கிடையாது, நான் சொல்றேன், ஒரு ஆர்கன். மனசாட்சி அப்படிங்கிற ஆர்கன் உயிரோடு இருந்திருக்கு. இந்த கடைசி காலத்தில் அது செத்து போன நிலைகள் காணப்படுகிறது. அதனால எது நன்மை, எது நமக்கு தீமை, எது ஆசீர்வாதம், எது சாபம், எது சரி, எது தவறு, நான் சரியான காரியத்தை தான் சிந்திக்கிறேனா, சரியான காரியத்தை தான் பேசுகிறேனா, சரியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறேனா, சரியானதை தான் செய்கிறேனா,
அப்படிங்கிற எண்ணமே இல்லாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களே, கர்த்தர் தந்திருக்கிற இந்த மனசாட்சி அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பாதுகாக்கிற ஒரு கூட்டமாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவாரா? கரங்களை வைத்து வரலட்சங்க பாப்போ. அது சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் மனசாட்சி உயிரோடு இருக்கணும்ப்பா, என் கடைசி வரைக்கும் என் வாழ்நாள் முழுவதும் அது உயிரோடு இருக்கணும். பிரைஸ், அது உயிரோடு இருக்குதா சீக்கிரமாக மற்றவங்களை நம்ம நியாயத்து இருக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம எதில் நல்ல சரியாக இருக்கிறோமோ அதை குறித்த எதிர்பார்ப்பு மற்றவங்ககிட்ட நம்மகிட்ட இருக்கும். அல்லது ஒவ்வொரு தடவையும் வரும் பொழுது நான் எவ்வளோ குறைவுள்ளவனாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னை இன்னும் மன்னியும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஒரு கூட்டமாய் மாறிவிடுவோம். எனவே தான் ஸ்தோத்திரம், இந்த மனசாட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ மனசாட்சியை நம்ம பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். தனது செயல் நல்லது அல்லது கெட்டது என்பதை தனக்கு உணர்த்தும் ஒரு மனதின் என்னது கூற்று அல்ல கூறு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனசாட்சி. எது சரி எது தவறு என்பதை உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு ஆசீர்வாதம் தான் மனசாட்சி. பிரைஸ்லாம், நான் செய்கிறது சரிதானா, நான் பேசுகிறது சரிதானா, நான் வெளிப்படுத்துகிற உணர்வு சரிதானா என்பதை திட்டம் தெளிவுமாக உங்களுக்கு உணர்த்துவது இந்த மனசாட்சி. எதற்காக? எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மனசாட்சி உயிரோடு. பக்தன் சொல்கிறாரு, அது பெரிய ஒரு அலாமா. பிரைஸா, ஒரு தீ விபத்துன்னு சொன்னோன்னே ஒரு பில்டிங்கில் தீ விபத்துன்னு ஒரு அலாம் பெருசாக சத்தம் போடும். இங்கே ஒரு ஆபத்து இருக்குது. அதே போல தான் அலிசோத்திரன் ஆபத்து அப்படிங்கிறத உணர்த்துவது மனசாட்சி. எஸ், எனவே அது எப்பயுமே உயிரோட்டமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்கள் எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 13 and verse 18. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். பிரைஸ்லாம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எதற்காக வேண்டிக் கொள்ளுங்க? நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும். பிரைஸ்லாம், இன்னைக்கு நம்முடைய ஜெபம் அதுவா இருக்கு. ஆண்டவரே, நான் நல் மனசாட்சி உடையவனாக காணப்பட வேண்டும். பிரைஸ்லாம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு 4 காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். எதிலெல்லாம் நமக்கு மனசாட்சி வேண்டும்? பிரைஸ்லாம், எதிலெல்லாம் நாம் மனசாட்சி அதிகமாக பயன்படுத்தணும்? இந்த விஷயத்துக்கு அல்ல மனசாட்சி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்கள் 1 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நல் மனசாட்சியோடு நீங்கள் அன்பு கூறுங்கள். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக எதில் மனசாட்சி அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்னா அன்பிலே வேலை செய்யணும். ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அன்பை எடுத்து பாருங்க. ஒரு பெரிய தியாக அன்பு, அகாப்பே அன்புன்னு சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யோவான் கடைசி அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? 3 தடவை கேட்பார். அவர் 3 தடவை மறுதளிச்சனால 3 தடவை கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த வேத பகுதியிலே கிரேக்க அர்த்தத்தை பார்க்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா அகாப்பே. நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே அவன் அதுக்கு பதில், ஆமாம் ஆண்டவரை, நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அவன் பயன்படுத்துகிற வார்த்தை ஃபீலியோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார். என்னது ஃபெலையோன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபீலியோன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அகாப்பே என்னன்னா தெய்வீக அன்பு, ஃபீலியோனான சகோதர ஸ்நேகம். 2வது தடவை ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அகாப்பே அன்பை வெளிப்படுத்துகிறாயான்னு கேட்கிறார். திரும்ப அவன் எதுன்னு சொல்றான், ஆமா ஆண்டவரே, நான் அகாப்பே அன்பை வெளிப்படுத்துன்னு சொல்லல. அவன் சொல்றான், ஃபீலியோ அன்பை வெளிப்படுத்துகிறேன். 3வது ஆண்டவரே இறங்கி வந்தார். என்ன சொல்றாரு, எப்பா நீ ஃபீலியோ அன்பை வெளிப்படுத்துவியா, உண்மையா வெளிப்படுத்துவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ பாருங்க, ஆண்டவரே தரம் தாழ்ந்து அப்படி கேட்குறாரு, குறைச்சிட்டார். நம்மகிட்ட எதிர்பார்க்குற பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் நம்ம இணங்காததுனால ஆண்டவர் சொல்லி, சரி இந்த சகோதர ஸ்நேகமாவது உனக்கிட்ட கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிறைய விஷயங்கள் நம்ம அன்பு கூறுகிறோன்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையாய் நேசிக்கிறோமா
அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதான் நம்முடைய மனசாட்சி எந்த விஷயத்தில் அதிகமாக செயல்படனா அன்பு கூறுகிறதுல. மெய் நல் மனசாட்சியோட அன்பை ஆண்டவரை நேசிக்கிறோமா? நெய் மனசாட்சியோடு கூட, நல் மனசாட்சியோடு கூட, ஆங்கிலத்தில் குட்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ல இந்த மெய் மனசாட்சியோடு கூட நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறோமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நேசிக்கிறோமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளை நேசிக்கிறோமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேலைகளை நாம் நேசிக்கிறோமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சபையை நாம் நேசிக்கிறோமா? அல்ல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஊழியர்களை நம்ம நேசிக்கிறோமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆத்துமாக்களை நம்ம நேசிக்கிறோமா? இந்த நல் மனசாட்சி அப்படிங்கிற முக்கியம். முன்னால் பார்க்கணும் பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படிமோ. ஆனால் உள்ளத்தில் என்ன மனசாட்சியாக தான் சொல்கிறீங்களா அப்படி தான் கேட்போம். உலகத்தில் கேட்போம்ல, எப்பா மனசாட்சியோடு தான் வேலை செய்கிறியா அப்படிமோ. உனக்கு ஒரு மனசாட்சி இருக்குதா அப்படிமோ. இந்த மனசாட்சி இருந்ததுன்னா செய்வியா அப்படின்னு. அருமையான தேவ ஜனங்களே, இந்த மனசாட்சி அப்படிங்கிறது எதில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அன்பு கூறுகிறதுல காணப்படும். ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ கடைசி வரைக்கும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். கரங்களை வைத்து வர அழைச்சங்க பாப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட உண்மையான அன்பை எதிர்பார்க்கிறார். இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கு. அப்போ அன்பு முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறாயா? ஆண்டவரே, உண்மையான ஒரு மனசாட்சியோடு சொல்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏதோ சொல்லிட்டு போகணும்னு வரல, உண்மையாக ரசித்து ருசித்து அனுபவித்து நான் சொல்கிறேன், நீர் என் வாழ்க்கையில் நல்லவர். கரங்களை வைத்து வர அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ இந்த 1 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து ஸ்க்ரீனை பார்த்து சத்தமாக வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. எது பிறக்கணுமா? நல் மனசாட்சியிலிருந்து பிறக்கிற ஒரு அன்பா இருக்கும். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அது மாம்சத்திலிருந்து வர்ற ஒரு அன்பா இருக்கக்கூடாது. மாம்சிகமா நிறைய பேர் அல்ல சோதரா அன்பு கூறுகிற நிலைகளை பார்க்கணும். அப்படி இல்லை, நல் மன சாட்சியிலிருந்து. அப்போ நமக்குரியதை நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம். பிரைஸ்லா. நம்ம கர்த்தர் தந்திருக்கிற அந்த எல்லையில நேசிக்க ஆரம்பிப்போம். பிரைஸ்லா. நல் மனசாட்சியிலும் பிறக்கும் அன்பு. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1 Peter chapter 2 and verse 19. பிரைஸ்லா. 19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். பிரைஸ்லாம். தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம். ஆமென். ஆண்டவரே, அதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்பேன். உண்மையாக நேசிச்சிங்கன்னா அவருக்காக எதையும் சகிக்கிறதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ்லா. இன்னைக்கு அதான் உண்மையாக நேசிக்காததுனால தான், அவரை குறித்த ஒரு புரிதல் நமக்கு இல்லாததுனால தான், ஒரு அறிவு இல்லாததுனால, ஆனால் ஈஸியாக பின்வாங்கி போகிற சூழ்நிலை. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று சொல்கிற சூழ்நிலை காணப்படுகிற தேவ ஜனங்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு தீர்மானம், நான் நல் மனசாட்சியோடு அவரை நேசிப்பேன். நல் மனசாட்சியோடு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் நேசிப்பேன். கரங்களை வைத்து வர அழைச்சங்க பார்ப்போம். இல்லாத நினைச்சு கலங்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் காண்பித்த உள்ள கையளவு மேகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவது. எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உண்மையாய் நேசிக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மையாய் நேசிக்க, அல்ல உண்மையாய் அதிகம் நேசிக்க, உண்மையாய் நேசிக்க, காரியத்திற்காக இல்ல, ஒரு காரியவாதியா நான் இருக்கக்கூடாது. நான் மனசாட்சி நிமித்தம் உண்மை நான் நேசிக்கிறவனா இருக்கணும். எத்தனை நன்மைகளை கர்த்தரின் வாழ்க்கையில் தந்திருக்கிறார், அவருக்கு விரோதமாய் நான் செயல்படுவது எப்படி என்கிற சிந்தை நமக்குள்ள வர கர்த்தர் நல்ல கரங்களை அசைத்து சத்தமா ஒரு 3 அலையில சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, இந்த மனசாட்சி, இந்த கான்ஷியன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க,
அது ஸ்தோத்திரம். குட் கான்ஷியன்ஸ், கிளியர் கான்ஷியன்ஸ், இந்த உணர்வு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆமென். அதில் மனசான்று எதில் இருக்கணும் அப்படின்னா அன்பு கூறுகிற விஷயத்தில் காணப்பட வேண்டும். அது இல்லைன்னா விசுவாசத்தை விட்டு விலகி போகிற சூழ்நிலை. 1 தீமோத்தேயு 1:6 வாசித்து பார்க்கும் பொழுது அது சொல்லப்படும், இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனாங்க. அவனுடைய அந்த அன்பு மனசாட்சியிலேருந்து வராததுனால, சரியா, இதெல்லாம் அவன் நோக்கி பார்க்காம வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு, பிரைஸ் தி லார்ட், நான் ஏன் இந்த சபையில் இருக்கிறேன், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஒரு மனசாட்சி எனக்கு இருக்கிறதுனால இந்த சபையில் இருக்கிறேன். கரங்கள் வைத்து வச்சுங்க பாப்பா. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை கர்த்தர் இங்கே வந்து எனக்கு தந்திருக்கிறார். என் வாழ்க்கை எவ்வளோ நன்மையாய் முடிசூட்டியிருக்கிறார். எனக்குள்ளே எவ்வளோ மாற்றத்தை தந்திருக்கிறார். இன்னும் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஏராளம் இருக்குது. ஆனால் எத்தனையோ மாற்றத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். என்னோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். என்னோடு கூட கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். எனக்கு நல்ல ஆலோசனைகளை தந்திருக்கிறார். நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எனவே ஹல்லேலூயா, நான் இங்கே இருக்கிறேன். கரங்களை வைத்து வரலேச்சுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் மனசாட்சி. முதலாவது படித்தோம், மனசாட்சி எதில் வேணும் அப்படின்னா அன்பு கூறுகிறதுல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவதாக, முதலாவது சொன்னேன், நல் மனசாட்சியோடு அன்பு கூறுங்கள். ரெண்டாவதாக நல் மனசாட்சியுடன் விசுவாசியுங்கள் அப்படி சொல்லப்பட்டு. ரெண்டாவது, இந்த மனசாட்சி அதிகமாக நம்ம லைஃப்பில் வேலை செய்ய வேண்டிய இடம் என்ன அப்படின்னா விசுவாசம். பக்கத்தில் சொல்லுங்க, விசுவாசம். என்னது? அது நமக்கு சுவாசமாகவே மாறிடணும். விசுவாசம் அப்படி சொல்லப்பட்டு. ஆமென். அது விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் நறுமணமாக இருக்கணும். வாசம்னா என்னது? அல்ல ஒரு நறுமணம் அப்படி சொல்லு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வாசம் தூக்கலாக இருந்துச்சு. கருவாட்டு குழம்பு வாசம் தூக்கலாக இருந்துச்சு. அப்படிதானே? சிக்கன் வாசம் தூக்கலாக இருந்துச்சு. சில காரில் போய் உட்கார்ந்தா அதில் வச்சிருக்கிற பர்ஃப்யூம் வாசம் நல்லா இருக்கும். நல்ல கரெக்டான வச்சுருப்பாங்க. அப்படி நல்ல ரிஃப்ரெஷிங்காக சூதிங்காக இருக்கும். சிலர் பர்ஃப்யூம் போட்டிருப்பாங்க, தொண்டெல்லாம் கரகரன்னு பிடிக்க ஆரம்பிக்கும். அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான கஷ்டம், சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. நல் மனசாட்சியோடு நீங்கள் விசுவாசிக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். கிளியராக நம்ம விசுவாசிக்கணும். ஏதோ குருட்டாட்டமாக இல்லை, அலசோத்த நல்ல தெளிவோடு கூட நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் 1 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 1 Timothy chapter 1 and verse 18 and 19 எல்லாம் சேர்ந்து ஸ்கிரீனை பார்த்து சத்தமாக நீங்கள் வாசிக்க போறீங்க. வாசிங்க. இந்த சத்தம் போதாது, திரும்ப முதல்ல இருந்து இன்னொருத்தர் சத்தமா. அடுத்த வசனம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தினார். அப்போ நல் மனசாட்சி எதில் இருக்கணும் அப்படின்னா விசுவாசத்தில் காணப்பட வேண்டியது மிக மிக. அப்போ விசுவாசத்தில் அது நம்ம கிரியேட் செய்யணும். அது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம படிக்கும். விசுவாசம் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன? உறுதியுடன் கூடிய எதிர்கால எதிர்பார்ப்பு. தேவன் மேல் நீங்களும் நான் வைக்கிற நம்பிக்கை பேர் என்ன அப்படின்னா அது விசுவாசம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா சும்மா போலியானதாக இருக்கக்கூடாது. வெளியே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் வந்து அல்லது சோத்திரம் நீ நல்லவர் 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 சொல்கிற மாதிரி உதட்டளவில் இருக்கக்கூடாது. உள்ளத்திலிருந்து அல்ல விசுவாசிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அதிகமாக ஆச்சரியப்படுத்தினது என்னன்னா விசுவாசம். அதில் பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. ஆச்சரியம். அருமையான தேவ ஜனங்களே, நீங்க ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யணும். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களா இருக்கு. கரங்களை வைத்து வரவேற்சுங்க பார்ப்போம். விசுவாசத்தை துவக்குகிறவர் இறுதி வரைக்கும் அலையிலும் வழி நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க ஸ்தோத்திரம். சீசர்கள் கூட ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னாங்க, எங்க விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணணும்ப்பா, அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அருமையான தேவ ஜனங்களே,
பாருங்க, பவுல் கூட சொல்றார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதி அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார். விசுவாசத்தில் கலப்படமே இருக்கக்கூடாது. அல்ல சோத்திரம். நல் மனசாட்சியுடையவர்களா நீங்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம், கலப்படம் இருக்கக்கூடாது. 2 இடத்துக்கு இருக்கக்கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்னைக்கு ஒரு மனசாட்சி நமக்கு வரட்டும். மனசாட்சி சொல்லும், உண்மையாய் அவரை நேசி. கரங்களை தொலைச்சுங்க பாப்போம். மனசாட்சி சொல்லும், அவர் உங்களை கொன்று போட்டாலும் ஹலோ சோத்திரம், ஹாலில் நான் நம்பிக்கையா இருப்பேன். ராமிச்சவங்க பார்ப்போம். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தினர் வந்திருந்தாங்க. ஹலோ சோத்திரம் வந்திருந்தாங்க. நல்ல ஊழியங்கள் செய்கிறவங்க, நல்ல உயர்ந்த ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல வேலைகள், நல்ல கணவர் ஒரு நல்ல உயர்ந்த வேலையில் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், 2 பிள்ளைகள். மூத்த மகளுக்கு வெளிநாட்டில் திருமணம் நடந்துச்சு, 2வது மகளுக்கு அல்ல திருமணம். ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னாங்க. கடைசியில் ஒரு பெரிய குடும்பம், கடைசியில் அவங்க அந்த திருமணத்தை அவங்க முடிக்கலை. பின்பதாக தன்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், தன்னுடைய நண்பர் தன்னோட முந்தி வேலை பார்த்த ஒருத்தர் நண்பருடைய தெரிஞ்ச குடும்பம் அப்படி சொன்னதுனால விசாரிக்காம திருமணத்தை நடத்திட்டாங்க. பல லட்சம் செலவழிச்சு கிராண்டாக நடத்திட்டாங்க. பின்பதாக தான் அந்த பையன் கிட்டத்தட்ட 9ஆம் கிளாஸ், இல்லை சின்ன பையன் மாதிரி இருக்கிற மூல அறிவு, எத்தனாம் கிளாஸ் வேலைலாம் செய்கிறான். அவனுடைய பிகேவியர்ஸ் அப்படி இருக்கும். 9ஆம் கிளாஸ், வெளியே பார்த்தா தெரியாது. சரியா? ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு குடும்ப வாழ்க்கை அவங்களுக்குள்ள நடக்கலை, பெரிய ஏமாற்றம். பின்பதாக எல்லாம் போராடி பார்த்தாங்க, எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து பார்த்து ஒன்றும் சரி வரல. பிறகு டைவர்ஸ் ஆயிட்டு. அந்த பிள்ளை நல்ல பைபிள் வாசிக்கிறவ, நல்ல ஜெபம் பண்ணுறவ, நல்ல அழகாக பாட்டு பாடுற பிள்ளை. அது சோத்திரம். பைபிள்லாம் சாதாரணமாக இல்லை, வரலாற்று பின்னணியோடு மனப்பாடமாக சொன்ன அந்த அம்மா சொன்னாங்க, எப்போ எனக்கு பைபிளில் சந்தேகம்னா என் மகள்கிட்ட கேட்பேன், அவள் சொல்லுவா. அவள் சொல்லு. அப்படிப்பட்ட பிள்ளை வாழ்க்கையில் பெரிய ஒரு அதிர்ச்சி, இந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆனால் அவங்க ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட்னா, என் பிள்ளை ஒரு நாள் கூட ஒரு முறுமுறுப்பு கூட, என் பிள்ளை ஒரு நாள் கூட முறுமுறுத்ததில்லை. கரங்களை வைத்து வரலட்சங்க பாப்பா, ஒரு நாள் கூட முறுமுறுத்ததில்லை. ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லலை. அம்மாராக அவ சொன்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்க அவ சொன்னா, அம்மா நம்ம ஒரு சிஎஸ்ஐ பின்னணியில் வளர்ந்துட்டோம். இல்லை சோத்திரம். நமக்கு டைட் கொடுக்கறத பற்றி ஒரு அறிவு இல்லாமல் இருந்துட்டு நம்ம எல்லாத்தையும் நமக்குன்னு வச்சுக்கிட்டோம். அல்ல அப்பா நீங்கள் கொடுக்க நினைக்கிற நேரத்தை கூட அப்பா சில நேரம் தடுத்தார், வேண்டான்னு சொன்னார். ஆனால் நல்ல ஊழியம் செஞ்சீங்க, ஆனால் கொடுக்காம இருந்தீங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத நான் இப்போ கற்றுக்கிட்டேன். பாருங்கள், ஆண்டவர் வஞ்சித்ததுனால பல லட்சங்கள் பெரிய ஒரு நஷ்டம் நமக்கு ஏற்பட்டு, இன்னிலேருந்து நம்ம அதை செய்யணும்னு சொன்னாங்க. அந்த அருமையான குடும்பத்தின சொன்னாங்க, பாஸ்டர் அலிசோத்ரா, நாங்கள் சர்வீஸில் இருக்க நேரம் தசமா பாகம் கொடுக்கல, இப்போது அலிசோத் என்னது ரிட்டையர் 2 பேரும் ஆகிட்டோம். ஆனால் அதில் தசமா பாகம் கொடுக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை வித்து ஒரு லட்சம் பார்ப்போம். நாங்கள் அருமையாக தேவச்சனங்க, நல் மனசாட்சியோடு கூடிய ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட கர்த்தர் கிருபை தருவார். கரங்களை வைத்து ஒரு லட்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா. விசுவாசமாகி கப்பலை நம்ம சேதப்படுத்தாதபடிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாக காணப்படணும். ஓட்டத்தை துவங்கின எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஜெயமாக முடிக்காத சூழ்நிலை காணப்படுகிறது. அற்பமான உங்கள் ஆரம்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக முடியடைய செய்ய அவர் வல்லவர் ஆயிருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ 2 விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். முதலாவது நல் மனசாட்சியுடன் கூடிய அன்பு, 2வதாக நல் மனசாட்சியுடன் கூடிய ஒரு விசுவாசம். அல்சோத்தரம். அது நல் மனசாட்சி விசுவாசம் ஒன்று. உண்மையாய் நீங்க அவரை நம்பணும். உண்மையா 100க்கு 100 ஒரு பாட்டு கூட பாடணும், 100க்கு 100 உண்மை நான் நம்புவேன், அற்புதங்கள் செய்திடுங்க, அதிசயங்கள் செய்திடுங்க. அந்த 100க்கு 100 அந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. அது கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. அவனுக்கு முன்னால் ஒருத்தன் இல்லை, அவனுக்கு பின்னால் ஒருத்தன் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உறுதியுடன் கூடிய ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் காணப்பட பரிசுத்த ஆவியா நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை வைத்து ஒரு அலையிச்சங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு நான் பேசிட்டு இருக்க புரிஞ்சிட்டு இருக்கு? ஒரு அலையிச்சங்க பார்ப்போம். பாஸ்ட் ஒன்றுமே புரியலை அப்படி சொல்ல மட்டும் சத்தமாக அலையிச்சங்க பார்ப்போம். பரவாயில்ல, நீங்கள் விழிப்பாக தான் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நல் மனசாட்சியுடன் கூடிய அன்பு, நல் மனசாட்சியுடன் கூடிய விசுவாசம். 3வது நல் மனசாட்சியுடன் கூடிய ஆராதனை அப்படி சொல்லிப்பாங்க. வேதத்தை பார்க்கும் பொழுது நல் மனசாட்சியுடன் கூடிய ஒரு ஆராதனை. ஆனால் நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், எப்படி ஒரு மனசாட்சியோடு வந்திருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கடமையாக வந்திருக்கீங்க? ஒரு அல்லேலூயா பார்ப்போம். இல்லை,
எத்தனை பேர் மனசாட்சி கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறான்னு சொல்லி அவரை ஆராதிக்க வந்திருக்கு? கரங்களை வைத்து வளர்ச்சிக்க பார்ப்போம். ஏற்கனவே இதை குறித்து நிறைய விஷயங்களை பேசிட்டேன். 2 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 2 Timothy chapter 1 and verse 4 1-4 வாசித்து பார்க்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னதான் எப்படி ஆராதிக்கிறாரா? சுத்த மனசாட்சியோடு நான் கரங்களை வித்தரலிச்சுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கிளியரா சுத்த தெளிவோடு கத்துறார். அதான் நான் எப்பயுமே சொல்வேன், சர்ச்சுக்கு நீங்கள் வர்ற நேரத்தில் ஒரு எவ்வளோ ஆயத்தப்படுறோம், என்னை சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான். அப்போ நம்ம ஆராதனை எப்படி இருக்கணும்? சுத்தம். அப்போ நான் அடிக்கடி சொல்வேன் பாருங்கள், நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் ஆயத்தப்படுறீங்க, குரூப் 4க்கு நாம் ஆயத்தப்படுறோம், இவ்வளோ ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் எழுதுகிறாங்க, ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஆயத்தப்படுறோம், ஒரு சர்வீஸ்க்கு வர்றோமே என்ன ஆயத்தம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு காலத்தில் நல்ல ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க, அந்த 2வது எதிர்பார்ப்போடு வருவாங்க, நல்ல வசனத்தை வாசிட்டு வருவாங்க, தங்களை தாழ்த்திட்டு வருவாங்க. ஸோ இன்னொரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக இருக்கணும், நல்ல சாட்சிகளோடு கூட வரணும். கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை நடந்த ஹைலைட்டான சாட்சியை நான் ஆண்டவருக்கு ப்ரெசென்ட் பண்ண, ஆண்டவரே இப்படிப்பட்ட அற்புதத்தை எனக்கு செஞ்சு. இங்கே வந்து உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? சில நேரங்களில் சில பிரசங்கியார் இங்கே உட்காந்து பைபிளை தேடுவாங்க. நான் சொல்ல வர்ற வசனம் ஆதியாமத்தில் இருக்கிறா, யாத்ராமத்தில் இருக்கிற, லேவிராமத்தில் இருக்கிற, எண்ணாமத்தில் இருக்குதா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறா அப்படின்ன மாதிரி எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் தேடிட்டு இருந்தேன், நான் உட்காந்து என்ன சொல்வீங்க? தேடுற மாதிரி இருந்தாலே என்ன சொல்வேன்? அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றேன். தேடுற மாதிரி தான் உட்காந்து பாஸ்டர் ஒன்றும் பிரசங்கத்தை ரெடி பண்ணல போல இருக்கே அப்படிம்பீங்க. அப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்போ என்னது? ஒரு ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி நீங்கள் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம். என்னது ஆண்டவர் இந்த வாரம் என்ன செஞ்சார்? நான் தான் வச்சு அவரை செஞ்சேன், அவர் என்ன செஞ்சார்? அப்படி தலையை தடவை சொரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வந்தோடனே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துலேருந்து என்னை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி, அது ஸ்தோத்திரம். என்னோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுனீங்களே, அதற்கு அவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒட்டஞ்சு போயிருந்தேன், என்ன ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு நினைப்பூட்டி தந்த தயவுக்கு நன்றி. என் பிள்ளை வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்த இப்படி வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதான் சொல்கிறேன், சுத்த மனசாட்சியோடு கூட அல்ல கர்த்தரை ஆராதியும். கரங்களை வைத்து ஒரு லட்சம் பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உலகம் வெறுத்து பேசட்டும், காரணமின்றி உங்களை பகைக்கட்டும், அல்ல ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலகம் என்னன்னாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும், ஆனால் நீங்கள் நானும் சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது மிக 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 அவசியம். நல்ல கரங்களை வைத்து சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சுத்த மனசாட்சியோடு கூட கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கணும். அப்படி உண்மையா ஒரு போலியான ஆராதனையாக இருந்துடக்கூடாது, மாய்மாலமான ஆராதனையாக இருந்துடக்கூடாது, உருட்டாக இருந்துடக்கூடாது. இப்படி தானே வாயால் வடை சுடுற மாதிரி இருந்துடக்கூடாது. அதுதானே வடையாக போட்டுருவாங்க. சிலர்லாம் பார்க்கும்பொழுது வடப்படமாக போடுவாங்க, இவர் வாயால் மட்டும் வடை சுடுவார். இல்லை, இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமாக இருக்கணும். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். 4வது கடைசியாக அலிஸ்தோத்திரம் நான் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, நல் மனசாட்சியோடே நடந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல் மனசாட்சியோடு கூட நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, 1 Peter chapter 3 and verse 16, நல் மனசாட்சியோடு கூட நடந்துக்கிடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நல் மனசாட்சி பிரைஸ் தி லார்ட் நடந்துக்கிடுங்க, அது ரொம்ப முக்கியமான. உங்கள் நடத்தை உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் எப்படி நடந்துக்கிடுறீங்க. மனசாட்சி இல்லாமல் நீங்கள் நடக்காதீங்க. நல் நடக்கு கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடக்கை தூஷிக்கிறவர்கள், உங்களை அக்கிரமக்காரன் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி. ப்ரைஸ் ஈஸியாக அல்ல சோத்திரம் அல்ல நமக்கு டக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி தானே சில நேரங்களில் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, அண்ணே எங்கள் அப்பா அம்மா நான் என்னைக்காவது ஒரு நாள் செஞ்ச விஷயத்தையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, என் மேலே எனக்கு எங்கள் பெற்றோருக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி சில நேரம் சொல்லுவாங்க. அலிசோத்திரம் சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாமல் புகை வருமா? அது சரியா,
ஒரு பையன் வந்து உன்னை ஒரு விஷயத்த பண்ணிட்டான் அப்படின்னு வீட்டில் வந்து சொன்னான்னு வைங்களேன், நீ அதை ஏதாவது பண்ணியிருப்ப, அதனால தான் அவன் திரும்பி ஏதோ பண்ணியிருக்கான் அப்படி சொல்கிற பெற்றோர் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறது அடுத்த விஷயம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நீங்கள் அவங்களோடு கூட ஃபைட் பண்ணணும் அவசியம் இல்லை. இன்னும் நல் மனசாட்சியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சில விஷயம் உங்கள் காதுக்கு வருது, உங்களை குறித்து வருதா? நான் இன்னும் எப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தை தான் எனக்குள்ளே இருக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கணும், நம்ம எல்லாருக்குள்ளே காணப்படும். எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸோ அரசர் பிரசலா ஊழியக்காரரை பற்றி சில காரியங்கள் வரும்பொழுது கூட நான் யோசிப்பேன், ஆண்டவரே நான் நல்ல நடக்கையுள்ளவனாக இருக்கத்தக்கதான கிருபை எனக்கு தருவீரா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனை குறித்து அரசல் பிரசலாக பேப்பரில் தவறான காரியம் வருதுன்னா நம்ம உடனே நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே இந்த விஷயம் என் லைஃப்பில் எங்கள் எல்லைக்குள்ளே ஒருபோதும் வராதிருக்கிற ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு நீர் தருவீராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நல் மனசாட்சியோடு கூட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தில் நடந்து கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்தில் நடந்து கொள்ளுங்க, உங்கள் தொழில் இருக்கிற இடத்துல நடந்து கொள்ளுங்க, சபைக்குள்ளே நீங்கள் நடந்து கொள்ளுங்க, அல்லது பிள்ளைகள் மத்தியில் நடந்து கொள்ளுங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்கிறத மறந்துறாங்க. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Hebrews chapter 9 and verse 14. 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 9:14 எல்லாம் சேர்ந்து இணைந்து வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் சுத்த மனசாட்சியோடு கூட அவரை நேசிக்க, சுத்த மனசாட்சியோடு கூட விசுவாசிக்க, சுத்த மனசாட்சியோடு கூட ஆராதனை செய்ய, சுத்த மனசாட்சியோடு கூட நடந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படியாக, அவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக இந்த அருமையான நேரத்தில் அவரை நோக்கி பார்ப்போமாக. எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அப்படி குடும்பங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லா முயற்சிகளும் ஆசீர்வாதம், எல்லா காரியங்களும் வாய்க்கட்டும் அப்பா. இந்த கிருபையில் கரத்தில் முற்றுமா முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரணம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளிலே நீங்கள் கேட்ட ஆண்டுடைய வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் 1 தீமோத்தே 2 தீமோத்தே மற்றும் தீத்து புத்தகத்திலே சோத்திரம், அது மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு கான்செப்டை பற்றி தான் நாம் படித்தோம். மனசாட்சி. ஸோ எதிலெல்லாம் நம்ம மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும்? அல்லது அன்பிலே மனசாட்சி, 2வது விசுவாசத்திலே மனசாட்சி, 3வது ஆராதனையிலே ஒரு மனசாட்சி, 4வதாக நம்முடைய நடக்கையில் ஒரு மனசாட்சி. அதான் நான் சொல்லும் பொழுது சொன்னேன், நல் மனசாட்சியோடு நேசியுங்கள், நல் மனசாட்சியோடு விசுவாசியுங்கள், நல் மனசாட்சியோடு ஆராதியுங்கள், நல் மனசாட்சியோடு கூட நடந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாராக. தொடர்ந்து நீங்களோடு கூட தொடர்பில் இருக்க முடியும். என்னுடைய ஸ்க்ரீனில் காண்கிற யூடியூப் சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு அவளாக இருக்கிறோம். ஒரு திருநெல்வேலியிலிருந்து நீங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க விரும்பியிருந்தால் உடனடியாக நீங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஆராதிக்கும்படியாக நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை, உங்கள் சாட்சிகளை மறவாமல் அனுப்ப நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.